ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி. ஸோ ஷாப் பண்ண கடைக்கு போயிருந்தோம். பாப்பா எங்களுக்காக கிஃப்ட் ஷாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நார்மலாகவே கடைக்கு போனால் இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணது டெலிவரி எல்லாமே அவங்கள பண்ண சொல்லுவோம். பிகாஸ் அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த டைம் அவங்க தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அவங்க கிஃப்ட் வாங்குற அமௌண்ட் வந்து நாங்கள் கொடுத்து அவங்க சேவ் பண்ணது கிடையாது, அவங்க ஏர்ன் பண்ணது. எப்படி அப்படின்னா, நாங்கள் எங்கள் வீட்டில் சத்து மாவுலாம் இருப்போம். ஸோ இந்த விறகுலாம் வெளியில் கொண்டு கொட்டியிருப்பாங்க. அது தோட்டத்தில் எடுத்து போய் அடுக்கி வைக்கணும். அதை பாப்பா பண்ணுவாங்க. ஒரு விறகுக்கு இவ்வளோன்னு அமௌண்ட் கொடுப்போம். அந்த அமௌண்ட்டில் எங்களுக்காக வாங்கின கிஃப்ட் தான் இது. ஆமாம், நீங்கள் எதுனாலும் வாங்குங்கம்மா, இந்த அமௌண்ட்டுக்குள்ளே வாங்கிக்கோங்கம்மான்னு சொல்லும்போது உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்காக ஒரு கம்மலும் அவங்க அப்பாக்காக வாட்டர் கேன் பேக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா. நார்மலாக ஃப்யூச்சரில் நம்ம பிள்ளைங்க இதெல்லாம் நமக்கு செய்வாங்கன்னு நிறைய கனவு காண்போம். நாளைக்குங்கிறது இறைவன் கையில், இன்றைக்குங்கிறது நம்ம கையில். அந்த ஃப்யூச்சரில் உள்ள கனவெல்லாம் இப்போவுமே அவள் நிறைவேற்றுற மாதிரியான ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக இருந்தது. இந்த அமௌண்ட்டை தேவையில்லாமல் எங்கிட்ட கேட்காம சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு ஏதாவது செலவு பண்ணிடாதம்மா, தேவையானதை வாங்குங்கிற சொல்லியிருந்தோம். ஸோ எங்கிட்ட கேட்டே வாங்கி கொடுத்துருந்தா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி ஹாப்பியான மொமெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.